அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதலாக ஒரு சிசிடிவியை வைக்க தலைமை தேர்தல் அதிகாரி மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். ஒரு சில மையங்களில் சிசிடிவி பழுது என்று எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் நேகரார் பேசலாம். அபினேஷ், இப்போ ஆலோசனைக்கு பிறகு தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கக்கூடிய விவரங்கள் என்ன? காயத்ரி, வரும் ஜூன் 4ஆம் தேதி தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில இந்த வாக்கு மையங்களில ஸ்ட்ராங் ரூம்ல சில சிசிடிவி கேமராக்கள் சரிவர இயங்கவில்லை என புகார் எழுந்தது. இந்த நிலையில தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமையில அனைத்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதுல ஏற்கனவே ஒவ்வொரு ஸ்ட்ராங் ரூமுக்கும் வெளிப்புறத்திலும் சிசிடிவி கேமராக்கள் ஏற்கனவே பொருத்தப்பட்டுள்ளன. இது தவிர ஒட்டுமொத்த பாதுகாப்பு நோக்கத்திற்காகவும் முழு வாக்கு எண்ணும் மையம் போதும் எண்ணிக்கையிலான சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட உள்ளது. இடையூறு இல்லாத சிசிடிவி காட்சிகளை உறுதி செய்வதற்காக வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்குப்பதிவு செய்யப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்ட ஒவ்வொரு வலுவான அறையிலும் கதவின் முன்பும் கூடுதலாக ஒரு சிசிடிவி கேமராவை பொருத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு அனைத்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிசிடிவி காட்சிகளை பார்ப்பதற்கான தனியான பிரத்யேக லைன், ஸ்விட்ச், ரூட்டர், என்பிஆர் மற்றும் டிவியுடன் அரசியல் கட்சி முகர்வுகளை பார்க்கும்போது ஏதுவான பொருத்துவதற்கான சிசிடிவி என்பதும் ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் கூடுதலா தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி குறிப்பிட்டு அறிவுறுத்தியிருக்கிறார். நன்றி அபினேஷ், விவரங்களை வழங்கியமைக்காக.